கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. தியானத்திற்கான தலைப்பு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீதிமொழிகள் 3:5. இவ்வருடத்தின் கடைசி நாளில் வந்து நிற்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நமது சுய புத்தியில் சாய்ந்து காரியங்களை செய்து நாம் கடத்திய காலங்கள் மறையட்டும். இனி புதிய வருடத்தில் புதிய தீர்மானங்களோடு பிரவேசிப்போம். தேவனுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து வாழுவோம். சத்தியத்தின்படி நடக்க தீர்மானம் பண்ணிக்கொள்ளுவோம். அப்படி நடக்கும்போது தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவோம். எப்போதும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நடப்போம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை விளைவிக்கும். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நமது பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் தேவனை கனம் பண்ணினால் அப்பொழுது அவரது ஆசிர்வாதம் நமது வாழ்வில் பூரணமாய் விளங்கும். கர்த்தர் தாம் நேசிக்கிறவர்களை சிட்சித்து நல்வழிப்படுத்துகிறார். எனவே அவரது சிட்சியை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. இவ்வருடத்தின் ஒவ்வொரு நாளிலும் கிருபையாக உன்னை சுமந்து வந்த தேவனுக்கு நன்றி கூறு. அவரை விட்டு நீ தூர விலகி போகும் நேரமெல்லாம் கிருபையாக உன்னை பிடித்து தன் பக்கம் இழுத்து தனது பாதையில் நடப்பிக்கும் தேவன் அன்புள்ளவர் அல்லவா? கடந்த காலங்களில் நீ செய்த தீமைகள், நீ செய்யாமல் விட்ட நன்மைகள், நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்ய தவறிய தருணங்கள், இவற்றை தேவ பாதத்தில் வைத்து உன்னை ஆராய்ந்து பார். திருத்திக் கொள்ள வேண்டியவற்றை சீர் செய்து கொள். தேவன் நம்முடைய வாழ்வில் உணர்த்திய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய மறுத்த காலங்கள், அவரது வார்த்தைக்கு செவி கொடாமல் நம் இஷ்டம் போல் வாழ்ந்த காலங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் அறிக்கை பண்ணுவோம். புதிய தீர்மானங்களோடு நம் வாழ்வை தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்தவர்களாய் புதிய வருடத்துக்குள் காலடி எடுத்து வைப்போமாக. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. தேவ பிள்ளையே, இம்மட்டும் காத்த இம்மானுவேலன் இனியும் காத்து நம்மை நடத்துவார். கலங்காதே மனமே, திகையாதே, தினமும் கர்த்தர் உன்னை நடத்துவார். எல்லா ஸ்தோத்திரங்களும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாகட்டும். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, என் கரம் உம் கையை பிடித்து சென்றால் தவறி விடுவேனே. ஆனால் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய கதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. ஆமேன்.